இந்த மாதிரி வடை சட்டி ஒன்று எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். கோதுமை மாவை கட் பண்ணி வடை சட்டியில் இப்போ கொட்டிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கோதுமை மாவு பார்த்தல, அதனால் மைதா மாவு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு பவுடராக இருக்கிறது வந்து நமக்கு கல் மாதிரி ரெடி ஆகிடணும். ஸோ கல் மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பூரியோ சப்பாத்தியோ போட போகிறோம்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். நல்லா மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டி ஆகிடணும். ஸோ கெட்டி ஆகிடுச்சு. நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. வெல்கம் டு ஷோஸ். நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் ஸ்டாச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். விநாயகர் சிலை வந்து வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பவுடரை வச்சு தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ஹார்ட்வேர்ஸ் கடையிலையும் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த பவுடர் வச்சு எப்படி விநாயகர் சிலை மேக் பண்ணுறது டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே குதிச்சுக்கலாம். ஏற்கனவே உங்கள் வீட்டில் விநாயகர் சிலை இருந்தால் ஸோ அந்த சிலையை எடுத்து மேலே வந்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் ஏன் அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாவில் முக்கி நம்ம வந்து விநாயகர் அச்சு நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த ப்ராசஸில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபேஸ் ஆண்ட நிறைய ப்ரெஷர் கொடுத்துருவாங்க, இல்லைனா கீழே ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நமக்கு வந்து சிலை நமக்கு ரெடி ஆகாது. ஸோ ஈக்குவல் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகும். ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். அப்புறம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பவுடர் எடுத்துக்கிறோம். ஸோ எல்லா ஹார்ட்வேர்ஸ் கடையிலையும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். பீக்கரில் கொட்டி கொஞ்சம் அளவு கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து குத்து மதிப்பாக கூட எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க பவுடரில் வந்து வாட்டர் அப்ளை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் வந்துடக்கூடாது, மிடில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒட்டியிருக்கும். ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அச்சுக்காக வச்சுருந்த அந்த சிலையை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் நீங்கள் பார்த்து பொறுமையாக பக்குவமாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த லிக்விடை வந்து கொட்டிக்கிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவுற மாதிரி கொட்டிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம அந்த பாண்டில் வந்து நீங்கள் லைட்டாக ஆட்டி விட்டிங்கன்னா கரெக்டாக ஈவனாக உட்காந்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 ஹவருக்கு விட்டுட்டேன். நீங்கள் 6 ஹவர்லாம் விட வேண்டாம். 1 ஹவரே அதிகம். 1 ஹவர் இல்லை 2 ஹவர் விட்டுருங்க. ஸோ மாவு பார்த்தீங்கன்னா உப்பி நல்லா அந்த சிலையில் வந்து ஒட்டிக்கிச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் நீங்கள் காய விட்டாலே போதும். இந்த மாதிரிலாம் வந்து மாவு ஒட்டிகிட்டு இருக்காது. ஸோ நம்ம 8 ஹவர் விட்டதுனால தான் ஒட்டிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து சாமி சிலையில் வந்து பெயிண்ட் அடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கோ ஸோ நீங்கள் அந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிக்கலாம். ஸோ நான் வந்து பிளாக் வித் கோல்டு அடிக்கலான்னு இருக்கேன். பிளாக் ஃபுல்லாக அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து கோல்டு கலர் பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்ஸு எல்லாமே கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக தான் தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ கோல்டு கலர் அப்ளை பண்ணும்போது சிலை வந்து செமையாக இருக்குது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம வந்து சாமிக்கு வந்து நம்ம கண் வரைஞ்சிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஜுவல்ஸுக்கு இல்லை கால் லெக்குக்கு வந்து கூட நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுன்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கண் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பட்டை போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கை கால் அழகாக தெரியணும்னு சொல்லிட்டு நம்ம கை காலில் இருக்க நெகத்துக்குலாம் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிறோம் ஒயிட் கலர் பெயிண்ட்டு. விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. சாமி கும்பிடவே தயாராகிடுச்சு. ஸோ வீட்டில் உங்களுக்கு பெரிய சிலை இல்லைனா இந்த மாதிரி ஒரு சின்ன சிலையில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து சின்ன சிலையில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சிலை செஞ்ச அதே ப்ராசஸ் தான். மேலே கீழேன்ட்டு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்காமல் ஈவனாக ப்ரெஷர் கொடுத்துட்டு வெளியே எடுத்திங்கன்னா அச்சு செமையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதே லிக்விடை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து விட்டுடுறோம். 2 hours later. சேம் அதே மாதிரி பார்த்து பக்குவமாக பொறுமையாக எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் தான் விட்டுருக்கோம். ஸோ அப்பையும் ஒட்டியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா சேம் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மாவு புளிச்சு போய் நம்ம ஒட்டிக்கிட்டு வருது. இதே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மாவு எடுத்து அது ஒரு 2 ஹவர்ஸ் விட்டிங்கன்னா சிலை ஒண்டி அழகாக நம்மளுக்கு வரும். ஸோ ஒட்டிகிட்டு இருக்க எல்லா மாவையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சிலைக்கு விட எக்ஸ்ட்ராவாக வந்திருக்க அந்த மோல்டெல்லாம் வந்து இப்போ உடச்சி விட்டுருங்க. ஸோ சிலையை மட்டும் நீங்கள் வந்து பார்த்து பக்குவமாக பண்ணணும். ஸோ இல்லை நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தி பண்ணிங்கன்னா சிலையே உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து பக்குவமாக வந்து இதை நீங்கள் பண்ணுங்கள்.
சிலை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டீட்டெயிலாக வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அச்சே வந்து அந்த அளவுக்கு டீட்டெயிலாக இல்லை. ஸோ ரொம்ப அச்சு வந்து டீட்டெயில்டாக இருக்க அச்சை மட்டும் நீங்கள் சிலை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சிலையில் இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த பெயிண்ட் உங்களுக்கு பிடிக்குமோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் சிலையை வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் ஃபுல்லாக அடித்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து கோல்டு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கிரீடம் மாதிரி ஃபஸ்ட்டு கோல்டு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஃபுல்லாக சிலை ஃபுல்லாகவும் நான் வந்து கோல்டு கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம விநாயகர் சிலைக்கு வந்து கண் வரைஞ்சிக்கிறேன். இது பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்குது. நீங்கள் இதை வந்து ஷோகேஸுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். வீட்டு ஷோகேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணு. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ ஸோ இன்னும் கொஞ்சம் அழகாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக வந்து நம்ம இந்த சின்ன சாமி சிலைக்கும் வந்து பட்டை போட்டாச்சு. ஸோ வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்சிங் செம்ம அழகாக வந்துருக்குங்க விநாயகர். நீங்கள் கடையில் போய் வாங்கினா கூட இந்த மாதிரி இருக்காது. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த அளவுக்கு அழகாக வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா கடையிலே வாங்கிடுங்க. ஸோ வீடியோ ஒன்லி பார்க்காம ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்லேயே இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணால் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். கும்பிட்டுக்கடா கைத ஆண்டவா, எல்லாரும் எப்பவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்.